கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில தெருநாய்கள் எல்லாம் எராடிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னப்போ மக்களோட ஒப்பீனியன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது எல்லாருமே தெருநாய்களுக்கு தான் சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து இராடிகேட் பண்ணிட்டா ஷெல்டர்லயும் பாத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு சொல்யூஷன் வந்து மொத்தமா அந்த நாய்களை எராடிகேட் பண்றது இல்லை அப்படின்றது பெரும்பாலான பீப்புளோட ஒப்பீனியனா இருந்தது. பட் இப்போ நீயா நானாவை பார்த்தோன்னே எல்லாரோட ஒப்பீனியனும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இராடிகேட் பண்ணியே ஆகணும், எலிட் பீப்புளுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும், மற்றபடி ரோட்ல வந்து நைட் ஷிஃப்ட் போறவங்க, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய்ங்க வந்து சுத்து போட்டு இந்த மாதிரி நிறைய சின்ன குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரீட்ல இருந்து எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி மொத்தமா நம்ம எலிமினேட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட்ஸ், மங்கீஸ் அண்ட் நம்ம கண்ணுக்கே கூட தெரியாத சின்ன சின்ன பெஸ்ட் கூட இங்க ஸ்ட்ரீட்ஸை ஓவர்டேக் பண்றதுக்கு வழிவகுத்து தர மாதிரி இருக்கும், நாமளே வழிவகுத்து தர மாதிரி இருக்கும். இப்போ ரேபீஸ் குறைஞ்சிரும், ஆனா ரேட் ஃபீவர் கேசஸ் அதிகமாயிடும். பிளஸ் மங்கீஸ் வந்து நம்மள டேக் ஓவர் பண்ணுச்சுன்னா மங்கி பைட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுதான் மெடிசன் அப்படின்றது மங்கி பைட்டுக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது, மெடிசனே கிடையாது மங்கி பைட்டுக்கு. அண்ட் பெஸ்ட் பத்தி நான் சொல்லணும் அவசியமே இல்லை. அதனால நம்ம டெய்லி எவ்வளவு அவஸ்தப்படுறோன்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸை மொத்தமா எலிமினேட் பண்றது அப்படின்றது என்னைக்குமே சொல்யூஷனா இருக்காது. அதுங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெல்டர்ஸ் உருவாக்கணும். பிளஸ் ஸ்ட்ரீட்ல இருக்க டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பர்த் கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்டெரிலைஸ் பண்ணி ஸ்ட்ரீட்ல வச்சிருக்கணும், வேக்சின்ஸ் ப்ராப்பரா போடுறது மட்டும்தான் சொல்யூஷனா இருக்குமே தவிர அவங்கள மொத்தமா எலிமினேட் பண்ணிட்டோம்னா அதை விட பெரிய ப்ராப்ளமை தான் நம்ம சந்திப்போம்.